இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இயல்பான அளவை விட அதிகமாக இருப்பதை தான் சர்க்கரை நோய் என்று சொல்கிறோம். சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு மாறி வரக்கூடிய உணவு பழக்கம், வேகமான வாழ்க்கை முறை, அதிக உடல் பருமன், மன அழுத்தம் என பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் கணையத்தில் இருந்து இயற்கையாக சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு குறைவாக இருப்பதும் சுரக்கக்கூடிய இன்சுலின் சீராக வேலை செய்யாமல் இருப்பதும் தான் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம். இன்சுலின் சுரப்பை தூண்டும் 10 உணவுகள். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை குறைப்பதற்கு மருத்துவர்கள் செயற்கையாக இன்சுலின் ஹார்மோனை பரிந்துரைப்பதுண்டு. ஆனால் இயற்கையாகவே தினசரி நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுகளுக்கு இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தவும் இன்சுலின் சீராக வேலை செய்ய வைக்கத்தக்க ஆற்றலும் உண்டு. அப்படி இயற்கையான முறையில் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்த உதவக்கூடிய 10 சிறந்த உணவுகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1. வெந்தயம். நாம் எல்லோர் வீடுகளிலும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். வெந்தயம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தக்கூடியது என பல ஆய்வுகளை நிரூபணம் செய்திருக்கிறார்கள். வெந்தயத்தில் எலக்ட்ரோமேனன் எனும் ஒரு வகை சாலிபில் ஃபைபர் அதிக அளவில் இருக்கிறது. 100 கிராம் வெந்தயத்தில் 25 கிராம் டைட்டரி ஃபைபர் இருக்கிறது. இது குடலில் ஒரு ஜெல் போல் படிந்து இரத்த சர்க்கரை அளவு வேகமாக ஏறுவதை தடுக்கும். இதன் மூலமாக சர்க்கரை அளவையும் நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது வெந்தயம். இந்த வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், வெந்தயத்தை முதல் நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில் ஊறிய வெந்தயத்தையும் அந்த நீரையும் சேர்த்து சாப்பிட்டு வர இன்சுலின் சீராக வேலை செய்வதோடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் இருக்கவும் உதவி செய்யும். 2. பாகற்காய். பொதுவாக கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. அந்த வகையில் மிகவும் ஏற்றதொரு காய் பாகற்காய். பாகற்காயில் செரட்டின் வயசின், பாலிபெப்டைட், ஃபிட்டர்மெலோன் கொண்ட ஆன்டி டயபெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அதிகம் நிறைந்திருக்கிறது. இது நேரடியாகவே கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது பாகற்காய். இரத்தத்தில் அதிக சர்க்கரையினால் அவதிப்படுகிறவர்கள் வாரம் 2-3 நாட்கள் பாகற்காயை சாப்பிட்டு வர இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். 3. லவங்கப்பட்டை. சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய லவங்கப்பட்டைக்கு இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. லவங்கப்பட்டை சின்னமால்டிகைடு, சின்னமேட், சின்னமிக் ஆசிட் போன்றவை நிறைந்திருக்கிறது. இது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் சேதமடையாமல் தடுப்பதோடு பீட்டா செல்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். மேலும் இன்சுலின் வேலை செய்யாத நிலையில் சொல்லக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்கக்கூடியது லவங்கப்பட்டை. டைப் 2 சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறவர்கள் தினசரி சாப்பிடக்கூடிய தேநீரில் ஒரு துண்டு லவங்கப்பட்டை சேர்த்து குடித்து வர இரத்த சர்க்கரை நன்கு கட்டுப்படும். 4. ஆப்பிள் செட் வினிகர். ஆப்பிள் வினிகர் என்றால் ஆப்பிள் பழங்களை அரைத்து பல நாட்கள் புளிக்க வைத்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணப்பட்டு பெறக்கூடிய சாறுதான் ஆப்பிள் செட் வினிகர். ஆப்பிள் செட் வினிகர் இயற்கையாகவே அசிட்டிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் நாம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சர்க்கரையாக மாறும் வேகத்தை குறைப்பதோடு இரத்தத்தில் சர்க்கரை சேரும் வேகத்தை தாமதப்படுத்தும். மேலும் இது உடலில் pH அளவை சமநிலைப்படுத்துவதோடு அல்கலைன்டி என்று சொல்லக்கூடிய காரத்தன்மையை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக கணையத்தில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதை தடுப்பதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகப்படுத்தும். இது மட்டுமில்லாமல் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய இதய இரத்த நாள அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது ஆப்பிள் செட் வினிகர். 5. மஞ்சள். தினசரி சமையலில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது. மஞ்சளில் குர்குமின் என்னும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்திருக்கிறது. இது இன்சுலின் சென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ப்ரொடெக்ஷனையும் அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய HbA1c குறைக்கக்கூடியது மஞ்சள். சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறவர்கள் மஞ்சளை உணவுகளில் சேர்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் தினசரி பாலில் சிறிது மஞ்சள் மிளகு சேர்த்து குடித்து வர கணையத்தில் இருந்து இன்சுலின் சீராக சுரக்கும். 6. கொழுப்பு நிறைந்த மீன்கள். பொதுவாக மீன்களில் ஹெல்த்தி ஃபேட் என்று சொல்லக்கூடிய EPA மற்றும் DH எனும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது.
இது கணையத்தில் இன்ஃபர்மேஷன் உண்டாவதை தடுப்பதோடு இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும். மீனிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த மத்தி, சூரை, காணாங்கெளுத்தி போன்ற மீன்களில் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறவர்கள் வாரம் 2-3 நாட்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தலாம். 7. நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ் அண்ட் சீட்ஸில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் என்று சொல்லக்கூடிய விட்டமின் இ மற்றும் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் இன்சுலின் சீராக சுரக்கவும் உதவி செய்யும். மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமான சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய குரோமியம், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவுகள் சீராக இருக்கவும் உதவக்கூடியது நட்ஸ் அண்ட் சீட்ஸ். 8. பச்சை காய்கறிகள். இரத்த சர்க்கரையை நன்கு கட்டுப்படுத்த உதவக்கூடிய உணவுகளில் மிகவும் முக்கியமானது பச்சை காய்கறிகள். அதிலும் நான் ஸ்டார்ச் வெஜிடபிள் என்று சொல்லக்கூடிய கீரைகள், வெண்டைக்காய், பாகற்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், குடமிளகாய் போன்ற பச்சை காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இந்த பச்சை காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, அயன், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ், குரோமியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சேதமடைவதை தடுப்பதோடு இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும். பச்சை காய்கறிகளில் ஸ்டார்ச் எனும் மாவு சத்து மிகவும் குறைவு. அதே சமயம் நார்ச்சத்து மிக அதிகம் என்கிறதினால் இரத்த சர்க்கரை அளவை எந்த விதத்திலும் ஏற்றாது. 9. ஓட்ஸ். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவர்கள் கோல்கிரீனிஸ் எனும் முழு தானியங்களை சாப்பிட பரிந்துரை செய்வதுண்டு. அந்த வகையில் கோதுமைக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமானது ஓட்ஸ். ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் என 3 வகையான ஓட்ஸ் இருக்கிறது. இதில் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அல்லது குயிக் குக்கிங் என்று சொல்லக்கூடிய ஓட்ஸ் அதிகம் ப்ராசஸ் பண்ணப்பட்டு கிடைக்கக்கூடியது. இன்ஸ்டன்ட் ஓட்ஸினுடைய குக்கிங் டைமும் டைஜஸ்ட் டைமும் மிகவும் குறைவு. இதனுடைய கிளைசமின் டெக்ஸ் 42க்கும் குறைவுதான். மேலும் ஒரு சில பீட்டா குளுக்கன் எனும் சாலிபுல் ஃபைபர் இருக்கு. 100 கிராம் ஓட்ஸ்ல 10.6 டயட்ரி ஃபைபர் இருக்கிறது. இது ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு வேகமாக ஏறுவதை தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பிற நுண்ணூட்ட சத்துக்கள் உடலில் மெட்டபாலிசத்தை சீர்படுத்துவதோடு இன்சுலினையும் சீராக வேலை செய்ய உதவி செய்யும். 10. கிரீன் டீ. கிரீன் டீயில் அதிகப்படியான பாலிஃபினால் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கிறது. இது கணையத்தில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதை தடுப்பதோடு இன்சுலின் சீராக இருக்கவும் உதவி செய்யும். இது மட்டும் இல்லாமல் கிரீன் டீயில் EGCG எனும் பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் அதிக அளவில் இருக்கு. தி இன்சுலின் ரிசப்ட் சீராக வேலை செய்யவும் செல்களுக்குள் குளுக்கோஸ் செல்வதற்கும் மிகவும் உதவி செய்யும். இதன் மூலமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் தடுக்கக்கூடியது கிரீன் டீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.